துடிச்சிருக்குமே. எங்கள் அப்பா பெரியப்பா வருவார், தாத்தா வருவார், தூக்கின்னு போயிருப்பாங்க, யாராவது காப்பாற்றிருப்பாங்கன்னு. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு மட்டும் கேட்டு சொல்லுங்க, வேற எதுவுமே வேணாம். எங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க 5 லட்சம். ரத்த கரை இருந்துக்குது, அதை ப்ளீச்சிங் பவுட்ரோ எதையோ பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கெல்லாம் தெய்வம்னு சொல்லுவாங்களே, அந்த தெய்வத்தையே கொண்டுட்டு அது மேலே ஏறி உட்காந்து என்ன நான் பண்ண முடியுமோ பண்ணிக்கிறாங்கண்ணா. இதை பார்க்கல அவங்க, இதை பார்த்துனாங்கன்னா அவுத்து போட்டு கூட கூப்பிட்டு போயிருப்பாங்க. இதை பார்க்கல பகுது. இவ்வளோ நாடகம் போட்டு குழந்தைய கொண்டுட்டு ரவ கூட மனசாட்சி கிடையாது நான் உங்களுக்குலாம். எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான்கு வயதை கூட எட்டாத லியாலட்சுமி துளிர்த்து 3 இலை கூட விடவில்லை. அதற்குள் அவர் கருகிவிட்டார். லியாவின் பெற்றோர் இன்னும் அவரது சிறு வயது சுட்டித்தனங்களை ரசித்து முடிக்கவில்லை. அதற்குள் அவர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு விட்டார். கடைசியா அப்பா பீச்சுக்கு போகலாம்ப்பான்னா பீச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு நவம்பர் 8 என் பையன் பிறந்த அன்னைக்கு தண்ணியில் அன்னைக்கு நானும் என் முள்ளையும் பீச்சில் அவ்வளோ அழகாக விளையாடிங்க இருந்தோம். சொல்லு. தேங்க்யூ அப்பா. நாங்கள் லியாவின் பெற்றோரை சந்திப்பதற்காக விக்கிரவாண்டிக்கு சென்றிருந்தோம். லியாவின் பேச்சு, அவளது ஆக்டிவிட்டி, அவளது சிந்தனை என எல்லாவற்றையும் அவர்கள் வியந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். லியா ஒன்றும் சாதாரண குழந்தை இல்லை. அவளுக்கு தண்ணீரை பற்றி தெரியும். வீட்டு முன்பு ஓடும் சாக்கடை பற்றி கூட அவருக்கு தெரியும். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பது கூட தெரியும். நிச்சயமாக அவள் செப்டிக் டேங்கிற்குள் விழுந்து மரணமடைய வாய்ப்பே இல்லை என்று அடித்து சொன்னார்கள். ஸ்கூல் பசங்களாம் அப்படி போனாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பெருமாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். குழந்தை பிறந்திருக்குது, எனக்கு பிறந்து 2 மாதம் ஆகுது. அதனால் அவங்க தான் போவாங்க. C கிளாஸ் மிஸ் தான் இருந்திருக்காங்க. லோகலட்சுமி அவங்க பேர். லியாலட்சுமி கேட்டோடனே லியாலட்சுமின்னு 3 தடவை கூட்டுக்கிறாங்க. பிள்ளை ஏந்து வரல. அந்த மிஸ் என்ன பக்கத்து கிளாஸ் மிஸ் கிட்ட இவங்க தான் லியாலட்சுமி அவங்க அம்மாவான்னு கேட்டுக்கிறாங்க. நாங்கள் போய் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் போய்க்குது. 3:17 எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் போய்க்குது. 3:30 மணிக்கு தான் கூட்டின்னு வர போவோம். ஆனால் அன்றைக்கி ஸ்கூலு 2:45 விட்டாங்க, 2:50 விட்டுட்டாங்க. தெரியாது எங்களுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இதேமாரி ஏதோ ஒரு குழந்தை செப்டி டேங்கில் ஊந்துச்சான், அதனால் லீவ் விட்டுட்டாங்கன்ட்டு. ஃபோன் பண்ணி இந்தமாரி நான் உங்கள் லியாலட்சுமி படிக்கிற ஸ்கூலோடைய மிஸ்ஸு பேசுகிறேன், உங்கள் பொண்ணு வழிக்கு ஊந்துச்சு, ஜிஹெச் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வேலையில் இருக்கிறேன் திடீர்னத்தில். எனக்கு எப்பயுமே என் பொண்ணு கீழே வந்தா கூட அசால்ட்டாக எனக்கு சிங்கம்பா, நான் எனக்கு ஒன்றும் ஆகாது பண்ணுவான்னு. நான் அந்தமாரி மைண்ட் செட்டில் இருக்கிறேன். சரி எதுக்கும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அண்ணன் பக்கத்தில் இருக்கிறான், ஓடி போயிடுவான். இங்கே பார்த்துட்டேன் ஸ்கூல் முன்னாடி கூட்டமாக இருக்குது. எனக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு, எனக்கு பெருசாக ஏதோ நந்துட்டுன்னு. எனக்கு ஹார்ட் பீட்லாம் எகிரித்து நான் அங்கேருந்து வந்த வேகத்தை விட இங்கேருந்து அங்கே போன வேகம் தான் அதிகம். முதல்ல ஐசியூ போனேன். எங்க லியாலட்சுமின்னு குழந்தை சேர்த்துக்கிறாங்களாங்க, எங்கள் உடம்பு சரிக்கு அவள் பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டான்னு சொல்லி கேட்குறேன். ஃபுல்லாக மாச்சரி போயிட்டுங்க, சீக்கிரம் போங்கன்றாங்க. வெளியே உட்காந்து அழுதுங்க கிடக்கிறேன். அனாதை குழந்தைன்னு சொல்லி சேர்த்துட்டாங்க, அண்ணன்னு சொல்லி சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்கள். மாச்சூரில் போயிட்டு என் குழந்தைய தூக்கி கட்டி பிடிச்சி அழுகுறான். ரவநாத்தனாரில் என் குழந்தை மேலே ரவநாத்தனாரில்
நாக்க கச்சின்னு இருந்தா. ஏதோ ஆயிடுச்சு, செப்டி டேங்க்லேயே ஊந்துச்சு குழந்தை. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் போய் கத்தனதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் போகுது. சரி ஊந்துச்சு, நீ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு கூப்பிட்டு போகணும், ஃபயர் ரேஞ்சர் வச்சு எடுத்துருக்கணும், பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எதுவுமே கிடையாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் உங்கள் கார்லேயே கூப்பிட்டு போயிருக்கிறீங்க. 4 வாத்தியார் தான் கூப்பிட்டு போயிருக்கீங்க. லேடிஸ் யாருமே போகலை. போனவொடனே டாக்டர் கேட்டிருக்காங்க, இது செப்டி டேங்கில் ஊந்த குழந்தையான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் கேட்டுக்கிறாங்க, இவங்க அப்பா அம்மா எங்க, இவங்க அப்பா அம்மா எங்கன்னு பொதுமக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவங்க தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க +1 +2 எடுக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருமே அன்னோன் போட்டு என் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போக முன்னாடியே நடந்துச்சு. குழந்தை இருக்குது, விழுந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க நினச்சி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இது ஸ்கூல்லே இறந்துட்டு இருக்குது இந்த குழந்தை. விக்கிரவாண்டியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரின் மகள்தான் லியா லட்சுமி. வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்கும் செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் லியா LKG படித்து வந்தார். பள்ளிக்கு செல்வதென்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அரையாண்டு விடுமுறை முடிந்து துள்ளி குதித்து பள்ளிக்கு சென்ற லியா முழுதாக ஒரு நாள் மட்டும்தான் கழித்திருக்கிறார். மறுநாள் அவள் உயிருடன் கூட இல்லை. லியா செத்துவிட்டார் என்ற உண்மையை அவரது குடும்பத்தாரால் மட்டுமல்ல ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என் பொண்ணு சூப்பராக படிப்பா, எழுத சொன்னா எழுதுமான்னு சொல்லி அனுப்பினேன். ஆனால் எழுத மாட்டாவ, படிச்சுடுவா, எழுத மாட்டா. அவங்க எழுதலைன்னு சொல்லிட்டு மிஸ்ஸு அடிச்சிருப்பாங்க. அடித்த உடனே படாத இடத்துல பிள்ளைக்கு பட்டுட்டு இருக்குது. பட்ட உடனே புள்ள மயக்க விட்டுருக்கும், காதலுக்கு ரத்தம் வந்திருக்கும். அதனால இதாக ஆயிடுச்சு. நீ என்ன சொல்லிடணும், இதுமாரி அடித்தேன், ஊந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கேன், வாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. எப்போ நடந்தது ஏது நடந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் கூட்டினு வர போயிருக்காங்க. அந்த மிஸ்ஸு ஓடுறாங்க, என்னாச்சு ஏன் ஓடுறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அவரு தான் ஓடியாந்தார். ஓடியாந்து என்கிட்ட, பிள்ளையை கூட்டின்னு வந்துட்டியா? அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறான், என் ஃப்ரெண்டு லியலட்சுமி கூட்டு போனாங்க தாத்தா, கூப்பிட்டு வரல, ஓடியாந்தார் என்கிட்ட. எவ்வளோ அழகாக எம்மா அழகாக முடி வச்சு ஸ்கூலில் போய் சேர்த்தா அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ குழந்தைய. செம ஆக்டிவாக இருப்பான், அறிவாளி குழந்தை. எல்லாரும் என்னங்க உங்கள் குழந்தை இவ்வளோ சூப்பராக பேசுது, எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க இது, பொம்பளை பிள்ளையே கிடையாதுங்க, இது ஆம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டியதுங்க, இது பொம்பளை பிள்ளைய மாதிரி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மணி நேரம் குழந்தை 11 மணிக்கு அந்த 1.5 மணி நேரம் குழந்தைய வச்சிங்கன்னா 11 to 12 வரையும் குழந்தைய துடிக்கி விட்டுக்கிறாங்கண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருந்தா ஏதாவது ஒரு 10%, 1% வாய்ப்பு இருந்திருக்கும்ல. லியாவின் மரண சாசனத்தில் மொத்த பக்கங்களும் சந்தேகத்தால் நிரம்பி இருக்கின்றன. பள்ளியில் இருந்த குழந்தை லியா மதியம் சாப்பாடு வேளைக்கு பிறகு காணாமல் போய்விட்டதாக வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள், ஊழியர்கள் என அனைவரும் சேர்ந்து தேடி பார்த்தபோது இதோ இந்த செப்டிக் டேங்கிற்குள் குழந்தை விழுந்து கிடப்பதை பார்த்தார்களாம். இதையடுத்து குழந்தையை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் அங்கே குழந்தை இறந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதன் பின்னரே குழந்தையின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தையின் மரணம் குறித்து பள்ளி நிர்வாகத்தில் சொன்ன ஒரு விளக்கம் கூட நம்பும்படியாக இல்லை என்று லியாவின் குடும்பத்தார் குற்றம் சாட்டுகிறார்கள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி ஃபயர் ஆஃபீஸுக்கு சொன்னேன்னா என் பெரிய பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிறாங்க, பாப்பா இன்றைக்கி வந்தாலாமா ஸ்கூலுக்கு, பிள்ளைய 10 நிமிஷம் காணுமா, அடுத்த செகண்ட் நீங்கள் போயிருக்கணும்ல, ஆயாமாலாம் இல்லை, மேனேஜ்மெண்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்க. சரி பெரிய பொண்ணு அந்த ஸ்கூலில் இருக்கிறாளே, 2 பேரையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா வச்சுருந்தேன். இந்தமாரி பண்ணிட்டானு. சிசிடிவி கேமராலாம் என்னென்ன இருந்தால் அதை சிசிடிவி கேமராவெல்லாம் கைட்டிட்டாங்க. ஜானவேல் எங்கள் அண்ணன் பேர், அவர் போய் தூக்குறாரு. எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி இன்னொரு அண்ணன் சுதாகர்னு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் போய் தூக்குறாரு. 2 பேரும் போய் தூக்கி இருக்கிறாங்க. ரவா காயம் இல்லை உடம்புல. எஃப்ஐஆர் காப்பி வாங்க போகும்போது கையில் ரத்தம் இருக்குதுன்றாங்க. குழந்தை காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடவில்லை என்றும் அவருக்கு கொடுத்து அனுப்பிய ஸ்நாக்ஸ் அப்படியே இருக்கிறது பாருங்கள் என நம்மிடம் காட்டினார்கள். குழந்தை செப்டிக் டேங்கிற்குள் விழுந்தது என்றால் குழந்தையின் ஆடையில் அது குறித்த எந்தவித தடயமும் இல்லாதது ஏன்? இந்த ஆடையில் ஏதாவது வாசனை வருகிறதா பாருங்கள் என்றார்கள் நம்மிடம். குழந்தையின் ஆடையில் இருந்த இரத்தக்கரையை சலவை செய்து மறைக்க முயன்றிருப்பதாக கூறுகிறார்கள். குழந்தையின் உடலில் எவ்வித காயமும் இல்லாத போது குழந்தையின் தலைமுடியை கட்டியிருந்த ரிப்பனில் இவ்வளவு இரத்தக்கரை இருப்பது எப்படி என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார்கள். இந்த ட்ரெஸ்ஸெலாம் ஏன் சேரு இல்லை, ஒரு நாத்தம் இல்லை, எதுவுமே இல்லை, ரத்த கரை இருந்துக்குது. அதை ப்ளீச்சிங் பவுட்ரோ எதையோ பண்ணியிருக்காங்க.
ரத்தம் இருக்குது. ஆனால் அந்த கரை மட்டும் போகலை. ரிப்பனில் ரத்தம் இருக்குது. இதை பார்க்கல அவங்க. இதை பார்த்துனாங்கன்னா அவுத்து போட்டு கூட கூப்பிட்டு போயிருப்பாங்க. இதை பார்க்கல பகுது. ரிப்பனில் ரத்தம் இருக்குது. ஒரு ரிப்பனில் இங்கே பாருங்கள், ஒன்று தான். இதுலேயும் கொஞ்சமாக இருக்குது. இந்த ரிப்பனில் இவ்வளோ ரத்தம் இருக்குது. சரி, சேஃப்டி டேங்கில் ஊந்துச்சு சொல்கிறாங்க. கொக்கி மாட்டி தூக்கணும்னு சொன்னாங்க. எங்கே கொக்கி மாட்டினாங்க? மாட்டி தூக்கணும்னு சொல்கிறீங்க. எங்கேயாவது கிழிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், தச்ச ட்ரெஸ்ஸு அப்படியே இருக்குது. எதை நீ கொக்கி மாட்டி இழுத்த? இந்த யூனிஃபார்ம் பாருங்கள், அவங்க தாத்தா தச்சு கொடுத்தாரு. இந்த பட்டன் போடவே முடியாது. எனக்கே கஷ்டமாக இருக்கும். பட்டன் போடவே முடியாது. இந்த பட்டன்லாம் அவுத்துட்டு பட்டன்லாம் இப்படி போட்டு வச்சு இங்கே பாருங்க, இப்படி இருந்த ட்ரெஸ்ஸு இப்படி கிடக்குது. ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க, இது செப்டினால உந்த குழந்தையா? பொண்ணு போட்டு போனது இந்த ஜெட்டி, போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்து கொடுத்தான பண்ணது இந்த ஜெட்டி. அவங்க காமிச்சது வேறு ஜெட்டி காமிக்கிறாங்க. இவ்வளோ ஐட்டு செவுரு சார், அதுக்கு மேலே வேலி. சரி, ஏறிச்சு ஏதோ குதிச்சா அப்படியே தானே குதிக்கணும். ஏற முடியாது சார், முடியாது. இவங்களே சொல்கிறாங்க. சரி, ஏறிச்சு ஊந்துச்சு என் குழந்தை, ஜெட்டி ஏன் அவுக்கணும்? ஜெட்டி அவுத்து அண்ணாண்ட போட்டாங்களாம். ஒரு ஷூ ஒரு முள்ள கிடக்குதான். அதுக்கப்புறம் ஆனால் இந்த ஜெட்டி ஏன் எனக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் வந்தது? போஸ்ட்மார்ட்டத்தில் எனக்கு இந்த ஜெட்டி வந்தது. அந்த ஜெட்டி தானே வரணும். இதில் சேர்லாம் இருந்து தான் அவுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊந்துச்சு. என்ன பண்ணோம்? ஹாஸ்பிட்டல் தூக்கி ஓடி இருக்கணும். அவுத்து வாஷ் பண்ணி கூட்டு போனாங்களாம். போய் சொல்றாங்க சார் அவங்க. லியாவின் மரணத்திற்கு நீதி மட்டுமே வேண்டும் என பெற்றோர் கேட்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆசிரியை அடித்ததால் தான் லியா இறந்து விட்டார் என்றும் அதனை மறைப்பதற்காக செப்டிக் டேங்கிற்குள் விழுந்து விட்டதாக நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். லியாவின் மரணத்தில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தும் பள்ளி செல்லாதவர் கூட புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் பள்ளி தரப்பினர் லியா மரணத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று திரும்ப திரும்ப கூறுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஸ்நாக்ஸ் சாப்பிடவே இல்லை. காலை 2 லிட்டில் ஆர்ட்ஸு, ஒரு எள்ளு கேக்கு. என் பொண்ணு கேட்குறா, இது எப்பம்மா சாப்பிடணும்னு கேட்குறா. என்ன இது காலைல ஸ்நாக்ஸ் தருவாங்களாம்மா டைமை, அப்போ சாப்பிடுமா. சரிம்மான்னு சொல்லிட்டு போகுது. வெஜிடபிள் பிரியாணி நாங்கள் கிண்டணும். பசங்களுக்கு 2 பேருமே பிடிக்கும். என் பொண்ணு சாப்பிடவே மாட்டா. 5 வாக்கு மேலே வாங்க மாட்டா. அன்னைக்கு ஃபுல் கப்பு சாப்பாடு அவங்க மிஸ்ஸு ஊட்டி விட்டாங்களாம். அது தயிர் போட்டுக்கவே மாட்டா சார். நான் தயிர் பச்சடி அவங்க அக்கா வைக்கிறேன், எங்கள் அக்காவுக்கு மட்டும் வைக்கிறேன், எனக்கு வைக்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி வச்சேன். 2த்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி கீழே கொட்டிட்டு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டான்ட்டு சொல்கிறாங்க. போய் கேட்டதுக்கு இவங்க 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபோன் பண்ணி யாருக்கோ ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க. 2 மணிக்கு மேலே தான் தெரியும்னு சொல்கிறாங்க போலீஸு. என் தம்பி, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தம்பி வேலை முடிஞ்சு வந்துக்கிறான் 1 மணிக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் சாப்பிட வரேன்னா ஸ்கூல்லேருந்து போலீஸ் வெளியே வருதுன்னா மக்கள்லாம் நிற்கிறாங்கண்ணான்னு சொல்கிறானே. கேட்லாம் இழுத்து போட்டாங்க, போலீஸ் வெளியே வராங்கன்னு சொல்கிறானே. லியாவின் தந்தை பழனிவேல் மீண்டும் மீண்டும் தனது மகளின் மரணம் குறித்து எழுப்பும் கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. லியா மரணம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தினர் சில சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டார்கள். அதில் கூட நம்பகத்தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் பெற்றோர். முக்கியமான இடத்தில் இருந்த சிசிடிவிகளை அகற்றியிருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள். என் பொண்ணு போட்டு போனது ரெட் கலர் ஷூ, வேற ஏதோ கருப்பு கலர் ஷூ போட்டு வர பொண்ணை கூட்டு அந்த புள்ள போகுது, அங்கே நிற்கிது, ஆனால் காணும். அதுக்கப்புறம் காணும். அதோட கட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் அதில் அனுப்ப முடியாது. என் குழந்தை மாநிறமாக இருப்பா, அந்த புள்ள வெள்ளையாக இருக்குது. என் பிள்ளைக்கு பாவாடை காலோட இருக்கும். அவங்க தாத்தா அடுத்த வருஷம் போகணும்னு சொல்லிட்டு நீட்டாக தச்சு கொடுத்தாரு, அதுக்கு முட்டியோட தான் இருக்குதான். உங்கள் குழந்தை தான் நடந்து போகுது, கருப்பு கலர் ஷூ போட்டுக்குது, ஆனால் அந்த குழந்தை நடந்து போகுது, நிற்குது, ஆனால் காணும். அதுக்கப்புறம் குழந்தை எடுத்துக்கின்னு இப்போ இப்படி போவாங்க, இந்த செப்டி டேங்க் பக்கம் போகிறாங்க. இப்போ செப்டி டேங்க் பக்கம் போய் நிற்கிறாங்க, நின்றுட்டு அடுத்த செகண்ட் வருவாங்க, திரும்பி வராங்க பாருங்களேன். அது மொதல் எவிடன்ஸ். நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதை கூட என்கொயரி பண்ணாமல் இருக்கிறாங்களா? அந்த பாத்ரூம் போகிற வழியில் ஒரு கேமரா இருக்குது, நான் பார்த்துருக்கேன். வராண்டா ஃபுல்லாக கேமரா, கிளாஸ் ரூம் வரைக்கும் கவர் ஆகிற வரைக்கும் கேமரா இருக்குது. ஆனால் இப்போ ஒரு கேமரா கூட இல்லை அந்த ஸ்கூலில். எல்லாமே எடுத்துட்டாங்க, மற்ற இடம் எல்லாமே இருக்குது. அப்போ அங்கே ஏன் இல்லை? எல்கேஜி பசங்களுக்கு தானே முக்கிய கேமரா. ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். எப்படி தெரியுமா, பல நோண்டி க்ளோஸ் பண்ணி மூடிட்டு எங்கிட்ட குழந்தை இப்படி தான் ஊந்துச்சு, நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், நாங்கள் எதாவது தருவோம், அவங்க எதாவது தருவாங்க, நாங்கள் ஏற்றுக்குன்னு அமைதியாக இருக்கணும்னு சொல்லி பேசின்னு இருக்கிறாங்க. விடுவோமா நாங்கள்? இறந்துச்சு, சேஃப்டி டேங்க்லேயே போட்டு தூய்மைனா கூட நம்பியிருப்பேன்.
இல்லை பாத்ரூம் ஓடிச்சு வழிக்கு ஊந்துட்டு புள்ள ஹாஸ்பிட்டல் குடும்பம் ஏறன்னு சொன்னாங்க நம்பியிருப்பேன். நீ கொலை பண்ணிட்டு நான் 3 மணி நேரம் ஸ்கூல் உள்ளே வச்சுங்கிற ஹாஸ்பிட்டல் போக்குள்ளே புள்ள நாக்க கடிச்சின்னு இருக்குது சார். பொட்டு அப்படியே இருக்குது சார். என் பொண்ணுக்கு பொட்டு நிற்காது, அந்த பொட்டு அப்படியே இருக்குது. லியாவின் மரணத்தில் இருக்கும் சந்தேகங்களை மூடி மறைப்பதற்காகவும் மேற்கொண்டு எதுவும் பேசக்கூடாது என்பதற்காகவும் சிலர் பணம் தர முன்வந்ததாக அதிர்ச்சி தரும் தகவலையும் சொன்னார்கள். எங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க 5 லட்சம் ஸ்கூல்லேருந்து. நாங்கள் என்ன பணம் இல்லாத சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் 5 லட்சம் வாங்கினா புள்ள வந்துருமா? நியாயம் கிடச்சிருமா பிள்ளைக்கு? நாளை பின்ன நான் பணம் வாங்கிட்டுன்னு வச்சுக்க, நாளை பின்ன என் புள்ள என்ன நினைக்கும்? அவனெல்லாம் மிருகம். நான் சத்தியம் மிருக ஜென்மத்திலேயே சேர்த்துக்கிட்டு கிடையாது. நான் அவங்களாம் கன்னியாஸ்திரி கிடையாது, கொலையாளிகள். லியாவின் பெற்றோர் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். அவள் மரணத்தில் 1 ரூபாய் வாங்கினால் கூட லியா எங்களை மன்னிப்பாளா என கேட்டார் தந்தை பழனிவேல். எங்களுக்கு பணம் வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் 12 மணிக்கே குழந்தை உயிர் போயிட்டு இவனுக்கு 3 மணி நேரம், அதாவது 50 வாதியாரும் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்கண்ணா. அவங்களுக்கும் குழந்தைங்களாம் இருக்குது இல்லை. அவங்க உண்மையை சொன்னால் போதுண்ணா. எனக்கு விசாரிங்க. அவங்களாம் இதுவரையும் போலீஸ் அவங்கள ஒரு வாதியாரை கூட கூப்பிட்டு விசாரிக்கலண்ணா. அப்பயே என்ன பண்ணிட்டாங்க, எல்லார் ஃபோனையும் வாங்கி வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் இந்த லோகநாயகின்ற மிஸ்ஸு நேற்று அவங்க குழந்தைய கூட்டின்னு இப்படி போகிறாங்க கர்த்தருக்கு. எனக்கு எப்படி இருக்கும்? லியாவின் மரணத்தை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற வேண்டிய அரையாண்டு தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியானது திறக்கப்படும் நாள் குறிப்பிடப்படாமல் மூடப்பட்டிருக்கிறது. போலீசார் பள்ளி வளாகத்தில் 24 மணி நேரமும் காவலுக்கு நிற்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு பின்னர் ஏற்பட்ட கலவரம் போல ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெற்றுவிடக் கூடாது என காவல்துறையினர் கவனமாக இருக்கிறார்கள். லியாவின் மரணத்தை தந்தை பழனிவேல் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம் என குறிப்பிட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். லியாவின் வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல், தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைய அடிச்சது யாருன்னு சொல்லுவீங்க? ஏஞ்சல் மிஸ், அவங்க கிளாஸ் டீச்சர் ஏஞ்சல் மிஸ். என் பிள்ளைய காணுன்னு சொல்லிட்டு நாடகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, சி கிளாஸ் மிஸ்ஸு. அவங்க இந்த குழந்தைய குச்சை விட்டு தூக்குனேன் தேடினேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வீடியோவில் வராங்கல்ல, கோபால், ஏழுமலை, அவங்கெல்லாம் விசாரிக்கணும். எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருந்தா அந்த நாக்கை கடிச்சிக்கின்னு இப்போ செத்து சாவடிச்சிருப்பானுங்க. துடிச்சிருக்குமே. எங்கள் அப்பா பெரியப்பா வருவார், தாத்தா வருவார், தூக்கின்னு போயிருப்பாங்க, யாராவது காப்பாற்றிருப்பாங்களேன்னு. என் பொண்ணு பிறந்த புதுசில் மஞ்சள் காமலை வந்துருச்சுண்ணா. 8 நாள் குழந்தைண்ணா. அரை மணி நேரத்தில் கூட்டு போய் சேர்த்து காப்பாற்றினாண்ணா எங்கள் அண்ணன். கூடுமான 4 மாஸ்டர் கூடுமானாங்களே அவங்களே ரிமாண்ட் பண்ணோம். எப்படி நாங்கள் தூங்கணும் சொன்னாங்க பாருங்க. அந்த 2 வேன் டிரைவரையும் ரிமாண்ட் பண்ணோம். உண்மை ஏன் தெரிய வரணும், வெளில தெரிய வந்துச்சுன்னா நாங்கள் விட்டுறோம், அந்த விஷயத்தை விட்டுறோம். இந்த 10 நாளுக்குள்ளே தெரிய வந்துச்சுன்னா நாங்கள் விட்டுட்டு எங்கள் மனசு ஆற்றின்னு நாங்கள் போயிடுறோம். வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல, எங்களுக்கு உண்மை தெரியணும். நம் நாட்டில் பிள்ளைகள் 6 வயதில் பள்ளிக்கு அனுப்பிய காலம் மலையேறிவிட்டது. குழந்தை பேச ஆரம்பித்ததும் பள்ளிக்கு அனுப்பும் கொடிய காலம் இது. பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள், நிர்வாகிகள், ஊழியர்கள் ஆகியோரை நம்பித்தான் பெற்றோர்கள் தாங்கள் ஆசையாய் பெற்ற குழந்தைகளை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி வரும் பிஞ்சு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் அலட்சியம் காட்டுவது மிக கொடூரம். குழந்தை லியாவின் மரணத்திற்கு கிடைக்கும் நீதியானது அத்தனை பெற்றோருக்கும் கிடைக்கும் நீதியாகவே கருதப்படும். லியாவின் பெற்றோர் எதிர்பார்க்கும் அந்த நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.